நீ என்னத்துக்கு தயங்கணும்? அவதான் தயங்கணும் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு. சரி விடக்கா, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதான் அங்க வந்தேன். சரி இந்த முறுக்கு எடுத்து தின்னு வரணும் செஞ்சது எப்படி இருக்குன்னு. இந்த வாரம் இரு, தண்ணி இறக்கி வச்சுட்டு வரேன். முறுக்கு உளுந்தெல்லாம் போட்டியா? ஆமா எல்லாம் போட்டேன், சாப்பிட்டு பாரு. பால்டா ஊத்துனியா? எல்லாம் ஊத்துனேன், சாப்பிட்டு பாரு முத. நல்லாதான் இருக்கு. எள்ளு தான் கொஞ்சம் கடந்து போச்சு, எள்ளு தான் கம்மியா போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் எள்ளு நல்லா நிறைய கடந்தாதான் நல்லா மனமா, அது நல்லா சாப்பிடும் போது நல்லா இருக்கும், அது பிடிக்கும். இதுல எள்ளு இல்லாம போச்சு, இந்த கொஞ்சம் தான் போட்டேன். நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. என் சுவாணி கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு கொஞ்சம் காரச்சவு மாதிரி செஞ்சுதான்னா, காரச்சவு இதுல செய்ய முடியாதுல, இன்னொரு நாள் செஞ்சு தரேன், அது கடலை மாவுல செய்யுதுன்னு அப்படியா நீக்கிட்டு போனேன். ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும் அவளுக்கு காரச்சவு. செய் முன்னாடியெல்லாம் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு அடப்பேன், இப்போ எனக்கு அது செய்யே தோண மாட்டேங்குது இதெல்லாம் ஒன்றுமே. ஆமாம் நானும் நினச்சேன் அக்கா அதை இதை செஞ்சுட்டு அடப்பாளா, இப்போ ஒன்றும் செய்யாமல் அடக்காலன்னு தான் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் அந்தாலும் அடுப்பில் பாதி அங்கந்தால தான் போட்டுட்டு வந்தேன், அந்தந்தால கிடக்கு எல்லாம் நடு வீட்டுக்குள்ள. அவ்வளோ வந்தாள்வன்னா என்னத்தை முத்தத்தை இந்த இதில் போட்டு வச்சுட்டு வேறுக்கான்னு பார்ப்பாளுவேன். போயிட்டாள்வெல்லாம் இருக்காள்வலான்னு தெரில. சுவானிக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டால் தெரியும். அவள் எங்கே இவ்வளோ நேரம் இருப்பா, அவள் அப்பயே போயிருப்பா. நான் இங்கே இருக்கேன்னு அவளுக்கு தெரியுமோ? ஓமோ அங்கே தானே இருக்கா, அதனால தெரியுமா இருக்கும். ஆமாம் சடங்குக்கு தண்ணியெல்லாம் அங்கே தான் ஊற்றணும்னு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன புஷ்பம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள்ல, அவியே சொல்லியிருப்பாவ, அதனால் அவளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுமா தான் இருக்கும். பாத்தியா அவ்வளோரும் கைக்குட்டி சிரிக்க நிலமையில ஆகிப்போச்சு. பத்தியா என் நிலமை? அட நீ வேற சும்மா இருக்கா, கண்டதையும் போட்டு யோசிக்காத. அவளுக்கு என்னத்தை தெரிஞ்சா என்ன, அவளு வந்து நமக்கு அவ்வளோலாம் வந்து சுவாறு போட போறா? நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்க்கும், அப்புறம் என்ன நினைச்சா நமக்கு என்ன வந்துச்சு. ஆமாம் அதுவும் சரிதான். சரி வா உள்ளே போவோம், சுவாறு எரியெல்லாம் அடுப்பில் கிடந்துச்சு, அது என்னென்னு கிடக்குன்னு போய் பார்ப்போம் வா. ஆமாம் பத்தியா நீ தோட்டத்துக்கு போகணும்ல? நான் தான் வர ரொம்ப கழுவியா ஆகி போனேன். நான் அவ்வளோ ஆற்றுக்கு துணி துவைக்காது வாங்கிட்டு போனாலுவே வாரையும் போங்களான்னே, அவ்வளோ இன்னும் காணோன்னு அடிக்கிட்டு இருப்பா. இனிமேல் துணி துவைக்க போகலாம் நேரம் இல்லை. இவியல்வே போயிட்டாவன்னா நானும் அப்புறம் வீட்டில் வேலையை பார்த்துட்டு நானும் தோட்டத்துக்கு தான் போகணும். சுவாறு கறியெல்லாம் நான் ஆக்கிட்டேன் பத்துக்க, நீ வரணும்னு அப்போ வா சேர்ந்து போவோம். அப்படியா? அந்த மனுஷனுக்கு நான் பிள்ளைக்கெல்லாம் சோறு வேணுமே. நான் நிறையா தான் பொங்கியிருக்கேன், ராத்திரி வரைக்கும் கிடக்க, நாளைக்கு கஞ்சிக்குனாலும் அவனும் நிறையா சோறு போட்டிருக்கேன், கறி எல்லாம் கிடக்கு. அப்போ சரி நீ அதில் கொஞ்சம் எடுத்து அங்கே கொண்டு போய் அவங்க வீட்டுக்காருக்கு வச்சுட்டு வா போகலாம். அப்படிங்க? ஆமாம் எப்படியும் என் மோளுக்கு சோறு நீ தானே கொடுப்ப, நான் செஞ்சு தந்தாலும் நீ திட்டுவ, திரும்பி சேர்த்து எடுத்து அதை கொண்டு வச்சுட்டு போவோம். ஆ சரி அப்போ. ஆட்டோக்காரன் தான் சத்தம் போடியானா ஐஸ் வண்டிக்காரன் சத்தம் போடியானா? ஒரு சத்தமும் ஒழுங்கா கேட்கல போ. ஆட்டோ ஆரன் தான் ஐஸ் வண்டிக்காரன் சத்தம் கணக்கா வச்சிருக்கான். வா வா நேரம் ஆகுது. சரி தண்டவாணி நாங்க வாரேன்னு இன்னொரு நாள் வாரோம். சரிக்கா பார்த்து போயிட்டாங்க. ஜூஸ் வாங்க போனவா வார நேரமா? ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், குடிச்சிட்டு போக சொல்லுங்க. ஆண்டி கொஞ்சம் இருங்க, இந்த ஊத்தி தாரேன். வேண்டாம்மா நீங்கள் குடிங்க சின்ன பிள்ளைகளு, நாங்க வாரோம் நேராயிட்டு. உங்க அம்மா கிட்ட நாங்க வந்துட்டு போனோம்னு சொல்லுன்னு. சரி ஆண்டி. ஓ மோவ நல்லா விவரம் நம்மள பொழைச்சிக்கிடுவா. போ உள்ள போய் ராகினிக்கு ஊத்தி கொடுத்துட்டு நீயும் குடிக்கணும்னா குடிப்போ. சரிப்பா. எப்ப இவ வெளியே போவான்னு வாசலுக்குள்ளே காத்திருந்திருப்பாளோ என்னமோ. வா நமக்கு நேராவது, நம்ம கிளம்புவோம். அக்கா மச்சானே கேட்டேன்னு சொல்லு. சொல்லியே எப்ப வண்டி எடுப்பா போலாம். குட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சி மாமா, அது அடக்கி வைக்க கிட்ட வரலாமா? பஞ்சாங்க நீ பாரு, பந்த காலு நீ போடு. ஏ நமக்கு ஜூஸ் கிடைச்சிருச்சு. எக்கா இதுக்கு தான் என்ன போற வரைக்கும் நீ வராம இருந்தியா? ராகினி நான் வேணும்னுலாம் இருக்கல, கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, ஒவ்வொருத்தரா வந்து உடை ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு இருக்காவ. நம்ம சொல்லியதை காதுலே வாங்கினா கொஞ்சம் பொறுன்னு சொல்லி லேட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றது, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள எல்லாம் கிளம்பிட்டாவ. கடைசியில நமக்கு ஜூஸ் மிச்சம். வா நம்ம குடிக்கலாம். ஜாலி ஜூஸ் நல்லா கூலிங்கா இருக்கா? கூலிங் இல்லைன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வைப்போம். அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, கூலிங் இல்லைனாலும் கொஞ்சம் ஐஸ் கட்டி தூக்கி பட்டாது குடிச்சிட வேண்டியதுதான். கமான். ஓகே. அடடா சூப்பரா இருக்கு இந்த இடம். அதான் நான் இந்த இடத்துக்கு உடனே கூப்பிட்டு வந்தேன். அங்க தண்ணி கம்மியா இருக்கு பத்தி, அங்கன்னா நிறைய தண்ணி ஓடன்னு எனக்கு தெரியும். சூப்பர் பெரிய பொண்ணு. எல்லாம் உமா குந்தாணி நீ பாட்டுக்கு எங்க போய்கிட்டு இருக்க? அந்த கரைக்கு போவோம், அங்கதான் உட்கார்ந்து சாப்பிடலாம். இங்க தண்ணியா உள்ள இருக்கு, யாரும் இல்ல, அதனால நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அன்னைக்கு. நாங்கனே உட்கார்ந்து துணியை துவைக்க, நீ வேணா வச்சுட்டு வா.
ஓடுகிற தண்ணியில துணி துவைக்க போறோமே. பாஸ் இந்த மீனை விட்டுட்டே பாருங்க. அட எவம்ல அது? யாரும் இல்லைன்னு பார்த்தாங்க ஆளுனுக்கு. இந்த பாறைக்குள்ளெல்லாம் கையை விட்டுட்டு அடக்காத, என்னதாவது கடிச்சிட போகுது. போதும் விடு. இருக்க மீனை நம்ம சுட்டு தின்னாலே காணும். போதுமா அப்போ மீன் பிடிக்காண்டாமா? யோலே சங்கரே, ஏ சேகரே. அட நம்ம பயலுக தானா? அட இருங்க நான் தான் வாரேன். அட கடவுளே, இவளுங்க எதுக்கு இங்க வந்தாளுங்க? இவளுங்க நம்ம கிட்ட இருக்க மீனை ஆட்டையை போட்டு திங்கவளாச்சே. பாஸ் பாஸ் சீக்கிரம் ஒளிச்சு வைங்க பாஸ். மீன் எல்லாம் எங்க இருந்துல ஒளிச்சு வைக்கிறது? அவ்வளவு மீன் நெருப்புல கிடக்கு. அவ்வளோத்தையும் அள்ளி டவுசருக்குள்ளார போட முடியும்? வெந்து போகும்ல. சும்மா இரு. என்ன 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 நடக்குதுங்க? ஒன்றும் இல்லாம ஆத்துல மீனை பிடிச்சி சுட்டுதுங்களாம்னு சுட்டுக்கிட்டு இருக்கோம். அட சூப்பரா இருக்க. ஜிலேபி மீன் தானே அவ்வளவும்? ஆமா பெரிய பொண்ணு, அவ்வளவும் ஜிலேபியும் கெண்டையுமா தான் இருக்கு. இன்னைக்கு அப்ப நமக்கு வியாட்டை தான். ஏக்கா உங்களுக்குலாம் எப்படிக்கா? நாங்க மீன் சுட்டாலும் பொரிச்சாலும் உங்களுக்கு மட்டும் எப்படி மூக்கு வியாக்குது? அதெல்லாம் அப்படிதான்ல. அங்க என்ன நீங்க இங்க இருக்கீன்னு கனவா கண்டோம். துணி துவைக்கலான்னு வந்தா ஆத்துக்கு, கடைசியில பார்த்தானா அங்க மீன் சுட்டுக்கிட்டு இருக்கிய. நல்லாதான் போச்சு. ஏமா இது எங்களுக்கே பத்தாதுமா. அப்ப போய் கொஞ்சம் பிடி, இல்ல சங்கர் போ. பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு வேற இங்க நின்னா எப்படி? இது எங்களுக்கே பத்தாத. முள்ளுகளெல்லாம் எடுத்து சதையை எடுத்தா கொஞ்சோட தான் சேரும். ஏக்கா இது நாங்க இப்போ உங்களுக்கு தாரோன்னு சொன்னோம். இல்ல எங்களுக்காண்டு நீங்கள் இதை கூட செய்ய முடியல. தலைவர் வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டது யாரு? நாங்க தானே. எப்படி உங்களுக்கு இந்த வேலை வேணுமா வேண்டாமா? பெரிய பொண்ணு யாருன்னு தெரியும்ல? பத்திராளியக்கா அவ மைனிதான். அவைய அண்ணன் தான் அது தலைவர். அவ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, உங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பார்த்துக்கிடுங்க. ஏக்கா 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 அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. மீன் தானே, இந்தா காசா பணமா, இந்தா அவ்வளோ ஆத்துல நிறைய மீன் ஓடுது, நாங்க உங்களுக்கு பிடிச்சி தரோம். அது போங்க போய் பிடிச்சிட்டு வாங்க. ஏம்மா இதெல்லாம் கொஞ்சம் அநியாயம்மா. பாசே எல்லாம் நியாயம்தான் பாசே. போங்க போங்க போய் பிடிச்சிட்டு வாங்க. நீங்களே ஆடு மாடுவெல்லாம் சும்மா அங்க மேய விட்டுட்டு நீங்கள் வேலை இங்க கள்ளத்தனமா வந்து மீனை பிடிச்சி சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எங்க கிட்ட நியாயம் பேசுறீங்களா? ஓடுங்க ஓடுங்க. நீங்க இங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் போய் சொன்னேன்னு வைங்க, வேலையை விட்டு தூக்கி விடுவாங்க. இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா. என்ன எதுக்கு பாஸ் அடிச்சிங்க? அவனோட அடிக்க முடியல அதான். பாஸ் வாங்க பாஸ், அந்த பக்கம் நிறைய மீன் இருக்கும், அங்க போய் நம்ம பிடிக்கலாம். இன்னொருக்கா மீன் பிடிக்க போனேன்னு சொல்லிக்கிட்டு என்னைய கூப்பிடு, அப்புறம் பாத்துக்கிட்டே உன்னைய இட்டுக்கிட்டு மிதிச்ச நான் பெயிரு. ஏ உமா சூப்பர்லா. எப்படி நம்ம ராஜதந்திரம்? கலக்கிட்ட போ. இவ்வளவு மீனையும் நம்ம பிடிக்கணும்னா எந்த காலம் பிடிக்கிறது? நல்ல அழகா பிடிச்சு வச்சிருக்கானுவ. அதெல்லாம் சரி, சுடியதுக்கு முன்னாடி இந்த மீனெல்லாம் கிளீன் பண்ணிருப்பானுங்களா பண்ணலையானே தெரியலையே. கிளீன் பண்ண மாதிரி தெரியலையே. பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம மீதியை பிச்சு போட்டுட்டு தும்போம். நல்லா கஞ்சி கூட்டுக்கு ஆச்சினா கஞ்சி வேற எடுத்துட்டு வந்தேன். சரி சரி லட்சுக்கு போனை பண்ணி இங்க வர சொல்லு. அது நம்மள அங்க ஆத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்க பாலத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இரு இப்பயே ஃபோன் பண்றேன். எல்லாம் அந்தந்தான கிடக்கு. இவ்வளவு கொஞ்சம் எடுத்து நவுட்டி வைன்னு சொன்னா சோனி நவுட்டி வைக்கலையாக்க ஒன்னத்தையும். என்னங்க உங்க அக்காலாம் வந்தையே கிளம்பிட்டாவல? என்ன சொல்லிச்சு ஆளு? என்ன சொல்லுவா? வந்தவா பழங்களெல்லாம் வாங்கி தந்துட்டு உடம்ப பாத்துக்க பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறா. இதுல முறுக்கு கிறுக்கு ஏதாவது எடுத்து கொஞ்சம் கொடுத்து விடக்கூடாதாக்க கவர்ல போட்டு? நான் செஞ்சதை வேண்டான்ட்டாலும் உங்க அக்கா. அதெல்லாம் இல்ல, நான் எடுத்துட்டு போன்னு சொல்லியிருந்தா அவ எடுத்துட்டு போயிருப்பா. நான் எதுவும் சொல்லல, அதான் அவ எடுத்துட்டு போல. எடுத்துட்டு போன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் எடுத்துட்டு போன உங்க அக்கா? நான் கேட்கவா போறேன்? மீனெல்லாம் முறுக்கு சுடதான் செய்வான்னு சொல்லிக்கிட்டா, ஆனா வேற அவ எடுத்துட்டு போல. சரி சரி, காப்பி கிப்பி ஜூஸ் கீஸ் ஏதாவது கொடுத்தீல? எங்க அவன் அவ கிளம்புற நேரத்துல தான் வாங்கிக்கிட்டு வந்தா. அவ தான் ஊத்தி உள்ள குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வந்தைகளுக்கு காப்பி தண்ணி ஒன்னும் கொடுக்கலையாக்கா? ஏலா சோனி ஏலா. சரி விடு விடு, சின்ன பிள்ளைல ஜூஸ் இனிமே குடிச்சாச்சு விடு. வந்தைய பார்த்துட்டு கிளம்பியாச்சு, இனிமே என்ன? அது என்னங்க, ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தைகளுக்கு நானும் அப்பயே வாங்கி குடுன்னு சொல்லிட்டு தானே போனேன். கிளம்பிய வரைக்கும் வராமையா இருந்தா என்னம்மா? வீட்டுக்கு வந்தைகளுக்கு ஒன்னும் கொடுக்காமலாம் விட்டா? நான் ஜூஸ் வாங்கிட்டு வர நேரம் ஆயிட்டு, கடையில இருந்தாலும் லேட் பண்ணிட்டாரு. நான் என்ன பண்றது? நான் வாரத்துக்குள்ள அவியல்வா கிளம்பிட்டாவ, அதான் நாங்க குடிச்சிட்டோம். நல்ல பிள்ளைதான் நீ. போமா. இது எவ போன் அடிக்க உமா போன் பண்ணியால? ஆத்துக்கு வாரேன்னு சொன்னாலன்னு கூப்பிடியாலோ? சொல்லுமா. தாத்தா ஒன்னும் கேட்க மாட்டேங்க. இரு தள்ளி வந்து பேசியே, தவறு கிடைக்க மாட்டேங்க என்னமோ தெரியல. ஆமா வாங்க வாங்க தள்ளி வந்து பேசுங்க. ஒரு இளவும் கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு போன் போட்டாலும் வர மாட்டேங்குது. அப்பத்துல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பாஸ் நம்மள துணி துவைக்க சொல்றாங்க? எல்லாம் உன்னாலதானே? ஏன் பாஸ்
அவள்கிட்ட பல்ல காட்டி பேசாத உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டெரரா வச்சுக்கிட்டு பேச, அப்பதான் அவளுக்கு பயம் இருக்கும்னு. நீ அவள்கிட்ட பல்ல காட்டி பேசி அக்கா நொக்கான பேசினதுனால அவளுக்கு நம்மளை பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுது. பாரு, நம்ம மீனை பிடிங்கி சுட்டு அவ்வளோ தின்னுக்கிட்டு இப்ப நம்மளுக்கு நாங்க சுட்டு தரோம், நீங்க போய் எங்க துணியை துவைங்க. இந்த அழுக்கு துணியை துவைக்கையால நான் இருக்கேன். உன்னோட ரேஞ்ச் என்ன, நான் எப்படிப்பட்டவேன்னு உனக்கு தெரியும்ல. சாரி பாஸ். இப்ப கேக்குதா? இப்ப சொல்லு. ஆத்துக்கு நான் வரலடே. வீட்ல கொஞ்சம் வேலை கிடக்கு பத்துக்க. அப்படி என்ன வேலை உங்களுக்கு? வாங்க இங்க நல்ல அழகா ஆத்துல நாங்க மீன் சுட்டு தின்னுகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமா? வர சொல்லு. முடிஞ்சா சரசக்கவையும் கூட்டிட்டு வர சொல்லு. வரும்போது 4 முடியும் சேர்த்து தொலைக்கி கூட்டுக்கிட்டு வாங்க. அறியல எப்படி? ஆமா, இப்ப மீன் காண்டி நான் இப்ப வார ஆத்துக்கு லொக்குன்னு. நானும் எங்க அக்காயும் தோட்டத்துக்கு போலான்னு பார்த்தா அவ சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டாளாம். அவ தோட்டத்துக்கு வான்னு கூப்பிட்டா. அதனால நான் தோட்டத்துக்கு போறேன். அதனால இன்னொரு நாள் பாப்போம். நீங்க போய் துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. சரி, அப்ப நான் வைக்கட்டுமா போனேன்? சரி வைக்கேன். எங்க லட்சுமி தோட்டத்துக்கா போற? ஆமா, அக்கா சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டேன்னு சொன்னா. கொண்டு வந்து உங்களுக்கு தருவா. நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல இருங்க. பிள்ளைகளும் அங்கதான் இருப்பாளுவ. நாங்களும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். பாலைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி நல்லா விடுன்னு, அப்பதான் கொலை போடும். நம்ம சந்தையில கொண்டு கொடுத்து காசு வாங்கலாம். அதால தண்ணி போடாம ஒத்துட்டோன்னா கொலை போட நாளாகி போகும். தண்ணி பாக்கியா எப்படி? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பாய்க்கே. எல்லா மரத்துக்கெல்லாம் வைக்க முடியாது. ஒரு நாள் இந்த மரம், ஒரு நாள் அந்த மரம்னு அப்படியே பாய்ச்சிட்டு இருக்கேன். தென்னை மரத்துக்கு இது பைப்பு போட்டுட்டதுனால அது சொட்டு நீர் போயிட்டு இருக்கு. அதை போட்டுட்டு விட்டுருவேன். ஒரு சில மரத்துக்கு மட்டும் பாய்க்க வேண்டியதை பாய்க்காது, அப்படியே போகுது. சரி, பார்த்து செய். மீ சகல அந்த தோட்டத்தை பார்த்துக்கிடுவோம்ல. சரி, அவ இப்ப சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவா. வந்ததும் நானும் கிளம்பி என்ன அந்த முத்தத்துல கிடக்க முறுக்கு செடியை நீ வச்சுட்டு தூரனை விட்டு எண்ணெய் செடியை நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அது வேற ஒரு பக்கம் கிடக்கு. இந்த இதை அப்ப இப்ப கிளியர் பண்ணிடுவேன். அதெல்லாம் எடுத்து யாரை கட்டிட்டு தான் போவேன். நானும் என்ன லேசா வரட்டுமாங்க? ஒன்றும் தேவையில்ல, வீட்டில் இரும். வீட்டில் இருந்துக்கிட்டு உடம்ப பார்த்துக்கிட்டு அவமரை போட்டுக்கிட்டு வேற வேலை வாங்குவேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட சண்டைக்கு வருவானுவேன். யாரு உங்ககிட்ட சண்டைக்கு வர போறா? ஊர்ல அவ்வளோ வர உமரை மாடு மாதிரி வேலையை வாங்கி உமரை உழுக்க எடுக்கணும். அதனாலதான் உமருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டுன்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டியாடுவேன். ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லாம வாடா தேஞ்சு போய் இப்ப இப்படி இந்த நிலைமையில இருக்கியாரான். நீர் குடிச்சிட்டு இப்படி கிடக்கிறன்றது எனக்கு தான் தெரியும். ஆனா பேசியவளுவேன் நான் தான் உமரை போட்டு பாடா படுத்தியங்காளுவேன். நீர் ஒன்றும் தோட்டத்துக்கு வராண்டா. நீர் இங்கேயே படுத்து தூங்கி உடம்பு ரெஸ்ட் இடம் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு மாத்திரையை போட்டு காட்டும். நான் போயிட்டு வந்துடுறேன். வாரேன். அந்த வழியா பாதை இருக்கு. வா வா, அத பாடலே திறந்துக்கிட்டு வா. அவன் எங்க போயிட்டு வர? உன் மோனே எங்க? அதை அங்க கேக்கியே. அவனை கொண்டு போய் பால்வாடியில விட்டுட்டு வரேன். அது 1.5 வயசுலயா? 1.5 வயசுல யாரு உன்னை பால்வாடியில சேர்க்க பிள்ளையே? அடுத்த வருஷம் பால்வாடியில சேர்க்கணும்ல. அதான் இந்த வருஷத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா போச்சு போ. பிள்ளைல அவ்வளத்தையும் 5 வயசுல முன்னாடி கேப்பாவா கண்டிருக்கு. இப்ப பிறந்து தவுண்ட உடனே கொண்டு போய் விட்டுறீங்க. வீட்டுல வச்சு பாக்கிறதுக்கு முடியாம. ஆனா இல்லக்கா, பிள்ளை படிச்சு பெரிய ஆளா ஆவாண்டாமா. இப்பயே விவரம் தெரிய அது ஒண்ணு கத்துக்கிடணும்ல. அதுக்கு தான் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அது சரி, உன் மொபைல் அவாட்டுக்கு போனானாக்கா எங்க மடியை பிடிச்சி தவிக்கிட்டு சேலை கிளையெல்லாம் உறிஞ்சு விட்டுட்டான். அவனை வல்லாதலையாக தான் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கு. நைஸாக பார்த்து விட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே மற்ற பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் நைஸாக வந்துட்டேன். 2 நாளாக தான் போய்கிட்டு இருக்கான் அவன். நீங்கள் என்ன காலையில் இங்கே பிரிச்சுட்டு உட்காந்தாச்சு? இன்னைக்கு நான் பீடி தூள் கொண்டு போகலாம். பீடி கடைக்கு இன்னைக்கு கொண்டு போகலன்னா பீடி கடைக்காரே வாய்க்கு வந்தபடி திட்டி விட்டுருவோம். அதான் இங்கே பீடி கட்டை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு வாய் குளிர்ந்தாப்புல தெரிஞ்சிச்சு. அதான் வெயிலில் வச்சுட்டு அப்படியே இல்லை உட்காந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கி நம்ம பீடி கட்டை நட்டை இருந்தால் சொருவோம்ல. அதுக்கு சுற்றி எடுத்து வைப்போன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இனிமேல் எவ்வளோ பள்ளியோடத்தில் விட்டுட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு பார்க்கேன். என்னடா திடுத்துப்பிட்டு பையலுக்கு பீஸ் கட்டணும்ல. பீஸ் கட்டினா ஒரு வார்டு 2 பேரும் வேலை செஞ்சாதானே, புருஷன் முன்னாடி வேலை செஞ்சாதானே பார்க்க முடியும். அதான் பேசாட்டிக்கு ஏதாவது வேலை பார்க்கலாமான்னு பார்க்கேன். உன் புருஷன் தான் உன்னைய தாங்குன்னு தாங்குவார. உன்னைய வேலைக்கு அனுப்புவாராக்கும். வேலைக்குன்னு கேட்டால் சத்தம் போடுவார்தான். நீ பிள்ளைய மட்டும் பாரு, அது போதும், நீ ஒன்றும் கிளிக்காண்டான்னு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குக்கு. போன திறந்தா எல்லாம் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணியாவல்ல. என்ன பிசினஸ் பண்ணியாவ, ஏதோ பண்ணியாவ, நம்மளே ஏதாவது பண்ணலாம்ல. அது சரி, மோகன் பண்ண விடுவானாக்கு. இன்னொரு 10 மணிக்கு போய் கொண்டு விட்டுருக்கியா? 11 மணி 12 மணிக்கு டான்னு கூப்பிடுவாதான். போய் கூப்பிட போகணும்ல. ஆமாக்கு, வீட்டில் போய் கொஞ்சம் பாத்திரம் செடி போடலாம் கிடக்கு. கழுவி போடலான்னு பார்த்தேன். போகணும். உங்களை பார்த்ததான் நீங்க வந்தாச்சு. இப்பெல்லாம் உமா பெரிய பொண்ணு ஒழுங்க வரமாட்டான்னு பேசுவாள்வா இல்லையா? வருவாளுவே. வந்துட்டு திட்டிட்டு போவாளுவே. சீக்கிரம் கொண்டு போய் பள்ளியோடத்துல சேர்த்து விட்டுட்டு வான்னு கூப்பிட்டு அடப்பாளுவே.
ஓ அப்ப அதுக்கு தான் உன் மோனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு வச்சுக்கிறா. சேச்சா அப்படிலாம் இல்லைக்கு. முன்னாடி மாதிரிலாம் இல்லைக்க அந்த பையன். இப்போ எல்லாரையும் போட்டு அடிக்கான் கடிக்கான், சமாளிக்க முடியல. பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை கடிச்சு வைக்கானோ தெரில. கம்ப்ளைண்ட் வரப்போகுது. பால்வாடி மாலா கொண்டு போய் பிள்ளைய விட்ட அன்னைக்கே சொல்லிட்டா, உன் அவ்வளோ பிள்ளையும் கடிச்சு வைக்கான்னு. ஏன் அவன் கையில் வச்சிருக்க பொருளை யாராவது கேட்டாலும் வாங்கினாலும் அவனுக்கு கோவம் வந்துடும், பிடிச்சி கடிச்சு வச்சு விடுவான். ஐயே இன்னும் ஒரு வருஷம் கழிச்சே கொண்டு போய் நீ பள்ளிக்கூடத்துக்கு விடு. இப்பயே கொண்டு போய் விட்டுக்கிட்டு அந்த பையனை போட்டு பாடாப்படுத்தாத. அங்கே போனவன் பேசுவான். அங்க அவன் இன்னும் ஒரு வயசாகி பேசலல்ல. ஆமா பிறந்த உடனே பேசிடும் பிள்ளை. ஏன் மோவெல்லாம் 2 வயசு 3 வயசுல தான் பேசுனேன். இப்பெல்லாம் வாயை மூடுன்னு சொன்னா கூட மூடமுண்டான். அப்படி பேசிக்கிட்டு தெரியா. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு காலப்போக்கில் பாட்டுக்கு பேசும். நீ அதுக்கு நீ இப்பயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு வச்சிருக்க. போய் பிள்ளைய இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு அடுத்த வருஷம் கொண்டு போய் சேரு. அடுத்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான். ஒரு 3 வயசுல கொண்டு சேர்த்தா போதும். என் வீட்டுக்காரன் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. நான் தான் கொண்டு போய் சரி கொஞ்சம் விட்டு பார்ப்போமேனு விட்டுட்டு அடக்கேன். அப்படி ஆயினும் கொஞ்சம் அவனை அப்படியே பழக்குவோம். 4 பிள்ளைகளோட பழகட்டும். வீட்டுக்குள்ள நம்ம முஞ்சையே பார்த்து இருக்கானா, அதான் கொண்டு விட்டுட்டு வரேன். அதுக்கு தான் அந்த பையனை தூக்கிட்டு அப்பப்போ இங்கே வரணுங்கிறது. நீ தான் வர பண்ணிட்டியே. என் மோவன் தரையிலே காலை ஊனாண்டா, என்னத்தையாவது பறைக்கு வாயில வச்சிருவா. அப்படி இருக்கிட்டு வெளியே தூக்கிட்டு வர மாட்டேங்கியே. இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒன்றையும் எடுத்து வாயில வைக்க முடியாதா? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவனை பாயை விட்டு கீழே இறக்கப்படாது, பார்த்துக்கிடுங்க. எதுவும் வாயில சின்ன சின்ன பொருள் எதுவும் வச்சிடக்கூடாது, கவனமாக பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அந்த மாலால வெளுக்கணும். 2.5 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைல தான் எடுப்பாவே. அதுக்கு கீழே இருக்க பிள்ளைல உள்ளே சேர்க்க முடியாவே. எப்படி உன் மோளை சேர்த்தாலும் தெரியலவா. அவளை வெளுத்தா எல்லாம் சரியாயிடும். அவள் சேர்க்க முடியாதா சொன்னா. நான் தான் கொஞ்சம் நேரம் வைக்கண்டேன்னு 2 நாளாக வச்சு பக்கத்தில் இருந்தேன். இன்னைக்கு தான் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்தேன். இன்னது வெள்ளே அதுகளுக்கு கை காலு எலும்பெல்லாம் தர வரதுக்குள்ள எழுத வைக்க படிக்க வைக்கிறது அதுவள பாடா படுத்துறியலம்மா. உலகம் அப்படி ஓடுது சுறுசுறுப்பா. என்ன பண்ண? அதுவும் சரிதான். சரி நான் அந்த பீடியை கடக்கட்டுன்னு சுத்தினாதான் ஒரு 11 மணி பேசுக்காவது 2 பட்ட தண்ணியை மேலே ஊற்றிட்டு சேயை மாற்றிட்டு ஓடலாம். சரி அப்போ நானும் வாரேங்க. அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நேரத்தில் தான் போய் நான் பாத்திரம் சட்டி பண்ணிலாம் கழுவுனா உண்டு. இல்லைனா வந்தாலும் ஒரு வேலை செய்ய முடியாது. சரி அப்போ போய் பாரு. சரிக்கா அப்புறம் பார்ப்போம்.